வணக்கம் and welcome to Kanna's Kitchen தமிழ். இன்னைய வீடியோவில் இன்ஸ்டன்ட் தோசை எப்படி செய்கிறங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் மா புளிக்க வைக்க தேவையில்லை, குயிக்காக செய்துக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த தோசை செய்கிறதுக்கு முக்கியமான பொருளாக நான் இங்கே எடுத்துருக்கிறது ரவா வந்து 1.5 கப் இதில் எடுத்துருக்கிறேன். அதை நல்ல பவுடராக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பேனில் சேர்த்துக்குங்க. அதோட ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்குங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்ட அந்த மைதா மாவுக்கு பதிலாக அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். அதோட 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சூடாக்கின எண்ணெய் வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இதில் தயிர் வந்து 1 கப் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணியை அளவுக்கு ஊற்றி ஒரு தோசை மாவு பதத்துக்கு இந்த மாவை கரைச்சி வைங்க. உப்பு தேவையான அளவு, எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி வைங்க. இந்த மூடியில் வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குது, அதால் நான் இந்த கராம்பை வச்சு அந்த ஓப்பனிங்கை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போது 15 நிமிஷம் ஆச்சு. இந்த மாவை நல்லா கரைச்சிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அப்ப சோடா சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது தோசை சுட ஆரம்பிக்கலாம். நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.